இந்தியா ஒரு பணக்கார குழந்தை, பலவீனமான அணிகளை அழைத்து வந்து விளையாடுது, பொறாமையில் மோசமாக விமர்சித்த அக்தர். அகமதாபாத்தில் நடைபெற்ற 2026 T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்துள்ளது. இந்த அபார வெற்றியை உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி வரும் வேளையில், பாகிஸ்தான் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தர் இந்தியாவின் வெற்றியை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அக்தர், இந்தியா ஒரு பணக்கார குழந்தை போல எல்லா பலவீனமான அணிகளையும் அழைத்து வந்து விளையாடுகிறது என தரக்குறைவாக விமர்சித்துள்ளார். இந்தியா கிரிக்கெட் விளையாட்டை சீரழிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளரிடம் எந்த ஒரு பந்தாவது பேட்ஸ்மேனை தாக்கியதை பார்த்தீர்களா என்று கிண்டலாக கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி மிக மோசமான சரிவை சந்தித்துள்ள நிலையில் இந்தியாவின் அசைக்க முடியாத ஆதிக்கத்தை கண்டு அக்தர் பொறாமையில் இவ்வாறு பேசுவதாக விமர்சகர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் செயல்பாட்டை அவர் பாராட்ட தவறவில்லை. தோல்விகளின் போதும் தனது வீரர்களுக்கு உறுதுணையாக நின்ற கம்பீரின் தலைமை பண்புதான் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என்றும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அணியின் சரியான முறையில் வாய்ப்பு கிடைக்காத போதும் சஞ்சு சாம்சன் கிடைத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டதாகவும், ஒழுக்கம் காரணமாக அணியிலிருந்து நீக்கப்பட்ட இசான் கிசான் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி மீண்டும் இந்திய அணியில் இடம்பெற்றதாகவும் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது.